அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவப்பிரியா. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம இவ்வளோ நாளாக சூஷ்ம சரீரத்தில் உள்ள 7 சக்கரங்களை பற்றி பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7வது சக்கரம், அதாவது சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சஹஸ்ரார சக்கரம் எங்கே இருக்குது அதோட அமைப்பை பார்க்க போகிறோம். அப்புறம் அதோடைய குணங்களை பார்க்க போகிறோம். கடைசியாக மாத்திர ஸ்பீச்சோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தியானம் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் ரைட்டை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். இப்பொழுது நம்ம கண்களை மூடி 2 கைகளையும் பூமியில் வச்சு பூமி தாய்கிட்ட மனப்பூர்வமாக கேட்கலாம். தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். பூமி தாயே, என்னை தூய்மைப்படுத்துங்கள். முழு மனசோட கேட்கலாம். இடது கையை மடியில் வைத்து வலது கையை பூமியில் வைத்து சொல்லலாம். தாயே, தயவு செய்து எனது இடது நாடியை சுத்தம் செய்யுங்கள். முழு மனசோட கேட்கலாம். தாயே, தயவு செய்து என் இடது நாடியை சுத்தம் செய்யுங்கள். இப்பொழுது வலது கையை மடியில் வைத்து இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்து சொல்லலாம். தாயே, தயவு செய்து எனது வலது நாடியை சுத்தம் செய்யுங்கள். மனப்பூர்வமாக கேட்கலாம். தாயே, தயவு செய்து எனது வலது நாடியை சுத்தம் செய்யுங்கள் தாயே. இப்போது உங்கள் 2 கைகளையும் மடியில் வச்சுக்கலாம். உச்சந்தலையில் கவனத்தை வச்சு தியானம் பண்ணலாம். கவனம் உச்சந்தலையில் மட்டும் இருக்கட்டும். கண்களை மெதுவாக திறந்து இந்த தியானத்தை கொடுத்த அன்னைக்கு ஒரு நன்றி சொல்லிப்போம். இப்போ நம்ம சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் 6 சக்கரங்களை பற்றி பார்த்துருப்பீங்க. 6 சக்கரத்தோட குணங்களையும் பார்த்துருப்பீங்க. அந்த 6 சக்கரங்கள் தான் ரொம்ப முக்கியமான சக்கரங்கள் சஹஸ்ரார சக்கரத்தை அடையிறதுக்கு. அது ஒரு பாதை மாதிரி. அந்த 6 சக்கரங்களையும் நம்ம கடந்தாதான் சஹஸ்ரார சக்கரத்தை கடந்து எண்ணங்களற்ற விழிப்புணர்வை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதவை திறந்தாதான் நம்ம பரம்பொருளோட இணைய முடியும். இந்த சக்கரம் ஒரு ரெயின்போ மாதிரி. அதாவது சஹஸ்ரார சக்கரத்தில் 1000 பெட்டல்ஸ், 1000 இதழ்கள் இருக்கு. அது உச்சம் தலையில, உள்ளங்கையில், உள்ளங்காலில் இருக்குது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 6 சக்கரங்களை கடந்தாதான் நம்ம சஹஸ்ரார சக்கரத்தை கடக்க முடியும்னு பார்த்தோம். அதுக்கு முக்கியமான ஒரு இது என்னன்னா குண்டலினி தாய். நம்ம குண்டலினி தாய் விழிப்படைஞ்சாதான் அந்த 6 சக்கரங்களையும் நம்ம கடந்து நம்ம சஹஸ்ரார சக்கரத்துக்கு வர முடியும். சஹஸ்ரார சக்கரத்தோட குணங்கள் என்ன? சஹஸ்ரார சக்கரத்தை நம்ம கடந்தாதான் எண்ணங்களற்ற விழிப்புணர்வை நம்ம பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பரம்பொருளோட இணையறதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு பாதை. இப்போ சஹஸ்ரார சக்கரத்தில் அடைப்பை எப்படி நம்ம உணர்றது? அதில் ஒரு பிளாக் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நமக்கு வைப்ரேஷன் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆத்ம விழிப்புணர்வு மேலேயே ஒரு சந்தேகம் வரும். இது ரெண்டுமே சஹஸ்ரார சக்கரத்தில் ஒரு பிளாக் இருக்குன்ற ஒரு சிம்டம்ஸ்.
இதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம சஹஸ்ரார சக்கரத்தை தூய்மை அடைய செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி என்னன்னா, நம்ம ஸ்ரீ மாதாஜி கிட்ட தூய்மையோட நம்மளோட உள்ளங்கையை உச்சம் தலையில வச்சு, ஸ்ரீ மாதாஜி எனக்கு விழிப்புணர்வை தாருங்கள் அப்படின்னு நம்ம மனசார கேட்டாலே போதும். இப்போ நம்ம சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். அதாவது அதோட குணங்களை பார்த்தோம், சஹஸ்ரார சக்கரம் எங்கே இருக்குன்றத பார்த்தோம். அப்படி நம்ம சஹஸ்ரார சக்கரத்தில் ஒரு அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சரி செய்வதுன்றதை பார்த்தோம். அடைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் பார்த்தோம். இப்போ ஸ்ரீ மாதாஜியோட ஸ்பீச் பார்க்கலாம். So today is a day when you have to promise me that you will meditate every night, every evening, maybe in the morning also. Whenever it is possible, if you can go into meditative mood, you are in contact with this divine power. Then whatever is good for you, whatever good for your society, for your country, all is done by this divine power. You don't have to overpower the divine power. You don't have to order, you don't have to ask. Just if you meditate, you are one with this all-pervading power, which is another great blessings to us. Unless and until your Sahasrara is open, all the blessings of the divine power cannot come to you. Cannot. Maybe you might get some money, you might get some jobs, you might get this and that. But your own development is only possible when you meditate and your Sahasrara is completely open and open to truth. Now the truth is that this divine power is compassion, is love. This is the truth. They say God is love, God is truth. So the equation has to be made that truth is love and love is truth. But it's not a truth that as you have for your own children, you have for your family. Attached love is not truth. If you are attached to somebody, then you never see the bad points of that person. If you are angry with somebody, then you can never see the good points of that person. But it's a complete detached love. And that love is extremely powerful. Because whenever you project that love to anyone, you will be surprised. The problems of that person will be solved, his personality will improve, everything will work out in a very big way, and his life will be changed. But if you are attached to anything whatsoever, that attachment itself causes problems and doesn't allow Sahaj to grow. This attachment could be any kind. For example, you can be attached to your country, attached to your society, attached to your family. It can be of any kind. But when Sahasrara is open, you learn one thing is detachment. It just happens that you get detached. Though, you are not running away. As it is in Sahaja Yoga, we don't believe in people who run away from society and go to Himalayas, or that I call it as escapism. That is not the point. What happens is that you are there. You see everyone, you watch everyone, you know everyone, you are close to everyone, but you are a detached person. It's a state of mind that you achieve when Sahasrara is open. Then that state you are dealing with people, you are dealing with problems, you are dealing with situations, but you are not involved in it. There's no involvement. And that involvement which you had before can never give a complete insight what is happening, what is the truth is about any situation. So this detachment helps. The greatest thing of the detachment is that you are not affected. No use saying that
oh, you are not affected, mother, so how can you feel for another person? How can you have compassion for another person? Because if you feel for another person, then only you can solve the problem. But this feeling that you have is again a kind of an attachment. It is not a real feeling, because it doesn't help. The person is crying, you are also crying. The person is trouble, you are also in trouble. And this does not help that person, nor will it help you. So to have detached in no way means you do not feel the another person. You do feel. You feel the agony of that person, the trouble of that person, of the whole society sometimes, and of the whole country. But that your feeling is so detached that the all-pervading power takes over. First we must have full faith in the capability of this all-pervading power. As soon as you are detached, you say, you do it. Finished. Once you say that you are going to do it, it's you who is going to do it, whole thing changes completely, because you transfer all your responsibilities, all your problems to this divine power, which is so powerful, which is so capable, which can work out anything. So whenever you think that this problem you are going to solve, you are the one who is going to do it, then all right, the divine power says, all right, try your luck. But if you can really put this problem to the divine power, it will work out. We have all kinds of problems in Sahaja Yoga, especially when we find that people are not so much attracted to Sahaja Yoga. They are few in number, then you feel very bad about it. But have you tried to meditate on this point, and have you tried to put this problem to the divine power? Why should we worry when we have divine power available through our Sahasrara? Why should we worry? Why should we think about it? Just leave it to the divine power. If that is possible, if that you can achieve, see, which is very difficult for human beings, because they live with their ego, they live their conditionings. But if that attachment to all these things goes away, then what you do is just leave things to this power. Krishna has said in his Gita, Sarva dharmanam parityajya mamekam sharanam vacha. Forget about all your dharmas. Dharmas meaning that we have a dharma of a wife, of a husband, of a member of the society. All of them have their own dharma. But he says, leave them and leave it them to me, and I'll manage. This is it we have to learn, is to say that it's this divine power which will solve our problems. As human beings, it's a very difficult state. And this state only can be achieved through meditation. But I'm not saying that. இப்போ நம்ம ஸ்ரீ மாதாஜியோட சொற்பொழிவின் பொருளாக்கத்தை பார்ப்போம். ஸ்ரீ மாதாஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மெடிடேஷன் பண்ணால் மட்டும்தான் டிவைனோட கனெக்டடாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சஹஸ்ரார சக்கரம் நம்மளுக்கு விழிப்படைஞ்சால் மட்டும்தான் டிவைனோட கனெக்டடாக இருப்போம். நம்மளுடைய சொந்த முயற்சியால் மட்டும்தான் நம்மளுடைய வளர்ச்சியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மாதாஜி ஒன்று சொல்கிறாங்க, இறை சக்தி மட்டும்தான் தூய்மையான அன்பு அப்படின்றத உணரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பற்றற்ற நிலை தான் சக்தி வாய்ந்தது. அதிகப்படியான பற்று இருந்தால் பிறரிடம் உள்ள தவறுகளை நமக்கு தெரியாது. அதே போல பிறரிடம் கோபமாக இருந்தாலும் அவர்களின் நல்ல குணங்கள் நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் ஸ்ரீ மாதாஜி நம்மளை பற்றற்ற நிலையில் இருக்க சொல்கிறாங்க. அந்த பற்று எப்படி வேணால் இருக்கலாம், ஃபேமிலி கூடயோ இல்லை சொசைட்டி இல்லை கண்ட்ரி, அதனாலலாம் நம்மளுக்கு பற்று ஏற்படும். ஆனால் சஹஸ்ரார சக்கரம் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம பற்றற்ற நிலையில் இருப்போம். எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், நம்மளை சுற்றி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும்
நம்ம வந்து அதில் முழுசாக இன்வால்வ் ஆக மாட்டோம். பற்றற்ற நிலையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த பாதிப்பு ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நான் தான் பண்ணுறேன், நான் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டிவைனோட ஹெல்ப் நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மாதாஜி சொல்கிறாங்க, நம்ம கடவுளோட சக்தி இருக்கும்போது நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளிடம் சரணாகதி பண்ணால் மட்டும்தான் இந்த சஹஜயோக தியானத்தை நம்மளால் நல்லா உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ மாதாஜி சொல்கிறாங்க, ஸ்ரீ கிருஷ்ணா வந்து பகவத்கீதையில் சொன்ன மாதிரி சொந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் கடவுளோட சரணாகதி பண்ணனா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலேயும் கடவுள் மேலேயும் முழு நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரண்டர் பண்ணால் மட்டும்தான் நம்ம எல்லா பிரச்சனையும் கடவுளால் சரி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் 2 கைகளையும் மடியில் வச்சுக்கலாம். உச்சந்தலையில் கவனத்தை வச்சு தியானம் பண்ணலாம். கவனம் உச்சந்தலையில் மட்டும் இருக்கட்டும். இன்னையோட நம்ம எல்லா சக்கரத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் தான் சக்கரத்தை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா எல்லா சக்கரோட குவாலிட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் செஷன்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கிறோம். நீங்கள் யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கலாம். ஸோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் டவுட் இருந்தால். ரொம்ப நன்றி. அடுத்த செஷனில் பார்க்கலாம்.